எப்படி இருக்கீங்க? டுடே we will finish misunderstanding அந்த தலைப்பை இன்றையோட முடிப்போம். The last thing we will be meditating and praying today is what to do when we are misunderstood, when the truth is not completely revealed. அப்படி என்றால் முழு உண்மையும் அறியாத போது, நம்மை தவறாக புரிந்து கொள்ளும் போது நம்ம என்ன செய்ய வேண்டும், அது எந்த சூழ்நிலையில் அப்படி வருதுன்னு we will understand. I repeat again, sometimes when the entire truth is not known, there is a very very good chance that people will misunderstand. முழு உண்மையும் அறியாத போது மற்றவர்கள் நம்மை தவறாக புரிந்து கொள்வதற்கு பெரிய வாய்ப்பு உண்டு. வண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள் இந்த பைபிள் நம்ம பார்த்தால் என்றால், 1 சாமுவேலில் அன்னாள் ஹேனா, she is going to worship the Lord. அவள் தேவனை ஆராதிக்க குடும்பத்தோடு போகிறார். எல்லாம் ஆராதிச்சுட்டு அந்த சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணி முடித்த பிறகு 13 14 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அவளுடைய மனபாரத்தை அவள் தனியாக போய் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கணும் என்றும் தேவாலயத்தில் போய் அவள் she is taking time to worship and pour out her heart. அப்போது அந்த வசனத்தை நீங்கள் வேறு டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்க என்றால் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்ன என்றால், it's saying, seeing her lips move and but hearing no sound, Eli, he thought that she had been drinking. பார்த்து சொல்கிறாரு, அவள் அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். she is not opening her mouth, she just today. அப்போ அவளுடைய உதடுகள் மற்றும் அசைந்தது, அதில் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவன் வெறித்திருக்கிறாள், தட் மீன்ஸ் குடிச்சிருக்காங்க என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை விட்டு விலகு என்றாள். He is asking, how long must you come like this drunk to the tabernacle, ஆசரிப்பு கூடாரம், கர்த்தருடைய கூடாரம் இருக்கிற உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல நீ இப்படி தான் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தவறாக புரிந்து கொண்டு, he completely misunderstood Hannah. She was pouring out her heart and she's crying to God, she's interceding அப்படின்னு இருக்கும் போது, அது கான்ட்ராஸ்டாக, this is prayer, praying warrior, women, intercessor. அப்படியே ஆப்போசிட்டாக he's thinking that she was drunk. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் சொல்லியிருக்கிறது, he jumped to a conclusion, அவரே ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. ஸோ when the truth is not fully known, the truth என்னது, she was praying. அது முழுவதுமாக half truthன்னு சொல்லலாம், முழுவதுமாக தெரியப்படாத போது. ஸோ there are two or three ways அந்த முழு உண்மை வெளியில் வராமல் இருக்கிறது. ஒன்று, அஃப்கோர்ஸ் the first thing is that what we see here, சில பார்க்கறதுனாலே, when people just see the things but they come to a conclusion, they assume things, assumption, conclusion அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி இஃப் இன் யுவர் ஒர்க், நீங்கள் ஏதோ 2 பேரோட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, ஆர் ஈவன் வென் யூர் அமங் ரிலேட்டிவ்ஸ், somewhere else, even in school, பின்னாடி ரோலை நீங்கள் உட்காந்து உங்கள் ஃப்ரெண்டோட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, டீச்சர் மைட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் யூ, நீங்கள் ஏதோ தவறு செஞ்சிட்ருக்கீங்க. ஈவன் இன் ஒர்க், நீங்கள் வேறு ஏதோ ஜாலியாக கேஷுவலாக யூ மைட் பி டாக்கிங் அபவுட் வீக்கெண்டில் என்ன நடந்ததுன்ட்டு, பட் அதை தவறாக புரிந்து கொள்றதுக்கு அநேகர் இருக்கிறாங்க. வெளியிலேருந்து பார்த்துட்டு அவங்க ஏன் என்ன பேசிகிட்டு இருக்காங்க, என்ன இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்காங்க, இது பேசியிருப்பாங்களோ, கண்டிப்பாக இது பேசியிருப்பாங்க. ஸோ they misunderstand us and they come to a conclusion because they don't know, they can't hear what we are talking, they just only see, பார்த்து they come to a conclusion. So அந்த டைமில் this is a very very shocking. I was thinking, அன்னால் என்ன நினச்சிருப்பா, I'm just praying, but people have misunderstood me to be drunk. How is it even possible? ஸோ ஃபஸ்ட் திங் இஸ், ஒன்லி பார்க்கிறத வைத்து சிலவங்க தவறாக புரிந்து கொள்வார்கள். அடுத்தது, பாதி உண்மையை மட்டும் கேட்டுட்டு அவங்க தவறாக புரிந்து கொள்வாங்க. எப்படி அந்த பாதி உண்மை எப்படி வருதுன்னா, லாட் ஆஃப் டைம்ஸ் காசிப் எதனால் வரும், ஜெல்லஸினால் வரும். அதெல்லாம் we have already covered. ஸோ ஜெல்லஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வதந்திகளை பரப்புவாங்க. தேர் இஸ் ஆல்சோ க்ரானிக் காசிப்பர்ஸ்ன்னு இருக்காங்க உலகத்தில். அவங்கள அறியாமலே அவங்க காசிப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க வதந்தி பரப்புறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது, தவறான நியூஸை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அது, நீங்கள் தான் இப்படி சொன்னீங்கன்னா, அப்படியா நான் சொல்லியிருக்க மாட்டேனே அப்படின்வாங்க. ஹவ் யூ சீன் சச் பீப்புள்? They are different category, harmless actually, but very chronic gossipers. But harmful gossipers are இருக்கிறாங்க because of jealousy, because mostly because of jealousy. ஸோ அவங்க half truth, அவங்களுக்கே உண்மை தெரிஞ்சிருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாதி உண்மையை நல்லா பரப்ப ட்ரை பண்ணுவாங்க. அந்த உண்மையை பாதி உண்மையை கேட்க மற்றவர்கள் எல்லாரும்
நம்மை தவறாக புரிந்து கொள்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதில் வெரி ஃபியூ பீப்புள் மட்டும் ரொம்ப கேரக்டர் உள்ளவங்க, வெரி மச் சின்சியர் பீப்புள் மட்டும் டைம் எடுத்து தே கேன் கம் அண்ட் ஆஸ்க், இந்த மாதிரி உங்களை கேள்விப்பட்டனே இது உண்மையா அப்படின்னு ஜென்யூனாக உங்களை கேர் பண்ணுறவங்க மட்டும்தான் அதை கிளியர் பண்ணுவாங்களோ இல்லையா. மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த காசிப்பை நம்பிட்டு தான் நிறைய பேர் they will be misunderstanding us. So in the two things they come to conclusion or assumption, நம்ம மீது தவறாக புரிந்து கொள்ளுகிறதற்கு. This misunderstanding is not only adults, it's even from school kids, teenagersலேருந்து ஸ்கூல், among school friends, even school teachers, professors, colleges, எல்லா இடத்துலையுமே மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரிவேலண்ட்டாக இருக்குது. அதனால தான் ஐ திங்க் ஆவியானவர் இந்த டாபிக் எடுக்க சொல்லியிருக்கார். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நம்ம ஏன் பைபிள் கேரக்டர்ஸை ரொம்ப பார்க்குறோம் என்றால், லாட் ஆஃப் டைம்ஸ் நம்ம நினச்சிப்போம், ஐயோ நான் என்ன மட்டும்தான் தவறாக புரிஞ்சு கொள்ளுகிறாங்க, நான் எப்படி நான் இருப்பேன். ஸோ ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ, உங்களை தவறாக புரிஞ்சு கொண்டிருக்காங்களே, டோன்ட் வரி. வி ஹவ் சீன் ஹேனா, வி ஹவ் சீன் ஜோசப், வி ஹவ் சீன் அப்பாசில் பால், வி ஹவ் சீன் டேவிட் அண்ட் so many more characters. அவங்க எல்லாரையுமே, ஈவன் ஜீசஸ் இஸ் த கிளாசிக் எக்ஸாம்பிள், தவறாக புரிஞ்சு கொண்டாங்க. பட் ஸ்டில் தே லிவ்ட் அ வண்டர்ஃபுல் பிளெஸட் லைஃப். வாட் டிட் ஹேனா டூ என்று பார்த்தால், உடனே அவள் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த வசனத்தில் 15th verse, "Oh no sir," she replied, "I haven't been drinking wine or anything stronger. I am very discouraged and I am pouring out my heart." இப்போ 17ஆம் வசனத்தில் ஏலி என்ன சொல்கிறான்னா, "In that case," Eli said, "go in peace." 15ஆம் வசனத்தில் அன்னாள் போய் சொல்கிறார், ஐயோ அப்படி இல்லை, நான் ரொம்ப மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, அதனால என்னுடைய பாரங்களையெல்லாம் அவரிடத்துல போட்டு ஜெபிக்கிறேன்னு சொன்னோன்னே 17ஆம் வசனத்தில் அப்போ ஏலி சொல்கிறாருன்னா, அப்போ புரிஞ்சுக்கொள்கிறார், இஸ் அ குட் மேன். அதனால இவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே ஏலி சொல்கிறாரு, அப்படி என்றால் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஹி இஸ் கிவிங் ஹர் பிளெஸ்ஸிங் அண்ட் ஹி சென்டிங் ஹர். அதற்கு ஏலி சமாதானத்துடனே நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஸோ வாட் ஐ வாண்ட் டு சே, இந்த மாதிரி உங்களை தவறாக பிகாஸ் ஆஃப் ஹாஃப் ட்ரூத் அதனால் உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க என்றால், டேக் டைம் டு எக்ஸ்பிளைன். அகெயின் இந்த எக்ஸ்பிளனேஷன் யாருக்கு பொருந்தும் என்றால், people whom you will have a relationship. அன்னாளுக்கு ஏலியோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். she values that relationship. அது மட்டும் இல்லை, நீங்கள் டெய்லி பழகிறவங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஒர்க்கிங் பீப்புள், ஒரு ஸ்கூலில் இருக்கிறவங்க, உங்கள் நெய்பர்ஸ், இவங்கெல்லாம் நீங்கள் எவ்ரிடே சந்திக்கிறவங்க, யூ வேல்யூ த ரிலேஷன்ஷிப். அப்படின்றவங்களோட நீங்கள் டைம் எடுத்து யூ கேன் ப்ரேஃபுல்லி கோ அண்ட் எக்ஸ்பிளைன் இட். எங்கே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் அப்படி என்றால், பீப்புள் ஆர் லிவிங் வெரி ஃபார் அவே, உங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப தொடர்பு இல்லை, அவங்க ஏதோ பொறாமையில் உங்கள் மேலே இருக்கிற கசப்பில் அவங்க உங்களை தப்பாக புரிஞ்சு கொள்ளுகிறாங்க, அவங்களோட ஒரு டைம் ரொம்ப நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. அப்படின்னு இருக்கும்போது யூ டோன்ட் ஹாவ் டு டேக் அ லாட் ஆஃப் டைம் டு கோ அண்ட் எக்ஸ்பிளைன் இட் டு தம். ஸோ கேர்ஃபுல்லாக ஆஸ் த லாட் டு கைட் யூ அண்ட் கோ அண்ட் எக்ஸ்பிளைன் யுவர் சிச்சுவேஷன் அண்ட் காட் வில் கிவ் யூ பீஸ். அவர் கோ இன் பீஸ் என்றார். அதே போல் உங்களுக்கும் சமாதானம் கொடுப்பார். ஜெபிக்கலாமா? அன்பை தகப்பனே, இந்த காலை வேளையில் அநேகர் எங்களை தவறாக புரிந்து கொள்ளுகிற சூழ்நிலைகள் இருந்திருக்கிறதப்பா. முழு உண்மை அறியாமலேயே தவறாக வதந்திகளை பரப்பி அந்த வதந்திகளை நம்பி எங்கள் மேலே தவறாக ஒரு அபிப்பிராயம் கொண்டிருக்கிறாங்க. இதில் மத்தியிலும் உமக்கென்று நாங்கள் சாட்சியாக வாழும்படிய கிருபை தாரும். யாரிடத்துல போய் காரியங்களை நாங்கள் விவரித்து சொல்லணும், எங்களுக்கு சொல்லித்தாங்க. யாரிடத்துல அப்படியே சொல்லாமல் விடணும், அதுவும் சொல்லித்தாங்க. பட் ஐ ப்ரே யூ பிளெஸ் யுவர் பீப்புள் லார்ட், கிவ் தம் யுவர் கிரேஸ், யுவர் பீஸ். அதை ஏலி சொல்கிறார், கோ இன் பீஸ் லார்ட். ஐ டிக்ளேர் பீஸ் இன் ஆல் தர் மைண்ட்ஸ். எல்லார் மனதிலும் சமாதானத்தை கட்டளையிட்டு அவங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். இந்த வீக்கெண்ட் should be a blessed weekend, Lord. Give you all the glory. In Jesus' name we pray. Have a wonderful week and a weekend. God is with you. He loves you. Just like how He blessed Hannah, He will also bless you, and you go in peace. Be blessed.